Example 1.1 இப்போ நம்ம பார்க்க போகிறோம் 10th standard. If A equal to set of 1, 3, 5 and B equal to set of 2, 3. Then find A cross B and B cross A. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா find A cross B and B cross A. அதுக்கப்புறம் நமக்கு செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A cross B equal to B cross C, B cross A யான்னு கேட்டிருக்காங்க. அது ஏ இல்லை அப்படிங்கிறது இஃப் நாட் ஒய், ஏ இல்லை அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஷோ தட் என் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் பி கிராஸ் ஏ, அதாவது என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ. அதில் வந்து என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த மூணையும் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். சரியா? நம்பர் 1 வந்து ஏ கிராஸ் பி அண்டு பி கிராஸ் ஏ. நமக்கு ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 1, 3, 5 செட் ஆஃப் 1, 3, 5 கிராஸ் 2, 3யும் கொடுத்துருக்காங்க. பிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ ஏ கிராஸ் பினா 1, 2, 1, 3, 3, 2, 3, 3, 5, 2, 5, 3. ஓகேயா? அப்போ செட் ஆஃபில் தான் நம்ம ரைட் பண்ணணும். அது மாதிரி பி கிராஸ் ஏ அப்படி கொடுத்தோம்னா பிஏ ஃபஸ்ட் எழுதணும், அதுக்கப்புறம் ஏஏ செகண்ட் எழுதணும். அப்போ நம்ம பார்க்கும்போது 2 × 1 2, 3, 3, 1, 3, 3, 3, 5. ஃபஸ்ட் நம்ம 2, 1, 2, 3, 2, 5, 3, 1, 3, 3, 3, 5 இது மாதிரி நம்ம எடுத்துக்கணும். சரியா? இப்போ ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் நம்ம ரைட் பண்ணியாச்சு. செகண்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க? ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஈக்குவலா இல்லை. ஃப்ரம் 1ம் 2ம் பார்த்தோம்னா இது வந்து 1, இது வந்து 2. அப்போ நம்ம பார்த்தோம்னா ஏயும் பியும் சேமாக இல்லை. ஏன் சேமாக இல்லைன்னா இங்கே 1, 2 இருக்குது, இங்கே 2, 1. அப்போ 1, 2ம் 2, 1ம் ஈக்குவல் கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 2, 1 போடுறோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் 1, 3, 3, 1 இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 3, 1. ஓகேயா? இப்போது தேர்ட் சம் என்ன இருக்காங்க? ஸோ தட் என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏன்னு இருக்காங்க. என் ஆஃப் ஏ எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 1, 2, 3 இருக்கா? என் ஆஃப் பி எத்தனை இருக்குது? 1, 2. அப்போ 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. என் ஆஃப் ஏயும் என் ஆஃப் பியும் 2 இருக்குது. அப்போ ஃப்ரம் 1 and 2 நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு 3 2s என்ன வரும்? நமக்கு 6 வரும். ஸோ என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 3 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 6. அப்போ என் ஆஃப் பி இன்ட்டு என் ஆஃப் ஏ அப்படி நம்ம திருப்பி போட்டாலும் நமக்கு என்ன தான் வரும்? என் ஆஃப் பியில் 2 இருக்குது, என் ஆஃப் ஏல 3 இருக்குது, அதுவும் 6 தான். அப்போது என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி ஈக்குவல் டு 6. அப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி. இதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். அப்புறம் ஃப்ரம் 1 and 2 என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ நமக்கு 6 கொடுத்துருக்காங்க. அப்போது என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி வந்து 3 × 6 ஈக்குவல் டு 6. அப்போ என் ஆஃப் ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி இன்ட்டு ஏ வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி. தேங்க்யூ.